மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 படிக்க. போதும் கவனிக்க. மார்க் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு, சத்தம் போடுகிறார், அவர் வீட்டில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். இங்க கவனிக்க. அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு, இயேசு என்கிற ஒரு தேவகுமாரன் அன்றைக்கி சரீரத்தில் ஒரு வீட்டுக்கு போனாக்கா அந்த வீட்டில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் வெளிச்சம் கொடுக்குறார். அவர் என்ன பண்ணாரா? அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். ஆமாம், உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறார். ஆமாம், நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போனாக்கா உள்ள இருக்கிற இயேசு அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் வெளிச்சம் கொடுக்கணும். ஜீவ வசனத்தை பேசணும். ஆமாம், நீங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் பிசாசு வசனமாக பேசியிருந்தா உங்களுக்கும் லாபம் இல்லை, அந்த வீட்டுக்கும் லாபம் கிடையாது. ஜீவ வார்த்தையை பேசினாக்கா அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் உண்டாகும். கையை தட்ட இல்லையா? இயேசு எனக்குள்ளே இருந்தால் நன்மை தீமை அறியத்தக்க காரியங்களை நான் பேசிட்டு இருக்க மாட்டேன். அதனால மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது அது அழிப்பு வேலை தான் செய்யும். ஜீவ வார்த்தை தேவ நீதி முழித்ததில் இருந்தால் ஒரு வீட்டுக்குள்ளே போனால் அங்கே கீழே இருளில் இருக்க ஜனங்களுக்கு ஒரு ஜீவ ஒளியை நான் வெளிப்படுத்துவேன். அப்போ ஏசு அன்றைக்கி சரீரத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் 12 விசேஷங்களை ஏற்படுத்தி உலகமெல்லாம் போய் ஜீவ வார்த்தையை பேசுங்கள். மரணத்துக்கு அதிபதி பிசாசுக்கு சிறைப்பட்டிருக்கிறார்கள். எந்த வீட்டுக்கு போனாலும், அங்கே பணக்கார வீட்டுக்கு போனாலும் சரி, ஏழை வீட்டுக்கு போனாலும் சரி, படித்த வீட்டு படிக்காத வீடு, காட்டுவாசி நாட்டுவாசி, எங்கே போனாலும் மனுஷன் பிசாசு. எல்லோரும் பாவம் செய்து தேவம், அந்த ஒரு வசனம் போதும். ரோமர் 3 நீங்கள் கவனி. எல்லோரும் பாவம் செய்து தேவம் மகிமையிட்டுட்டாங்களாம் ஆதாம் ஏவாள் வழியா. அதனால் பணக்கார வீட்டிலும் பிரச்சனை இருக்குது, ஏழை வீட்டிலும் பிரச்சனை இருக்குது, படித்த வீட்டிலும் படிக்காத வீட்டிலும் பிரச்சனை இருக்குது. எங்கே பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா எல்லோரும் பாவம் செய்து தேவம் மகிமைட்டு, அந்த பாவம் செய்து தேவம் மகிமைட்டுக்கு பாவ பரிகாரம் செய்தார் இயேசு. அப்போது சொல்கிறாரு, சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்போ நீங்கள் கூட வசனத்தை போதிக்கலாம். அது ஒரு பெரிய கம்பசூத்திரமா. என்ன வசனம் பேசுகிறார்? நன்மை தீமை காரியத்தை பேசியிருப்பார். ஜீவ வார்த்தை, அது தேவ நீதிட்டு உழித்ததில் தான் பேசியிருப்பார். இயேசு கிறிஸ்துவுக்கு ஆமன்ற வாக்கு தத்துவம், பாவம் மன்னிப்புட்டு நித்திய ஜீவன், எல்லாம் ஜீவ வார்த்தை பரிகாரத்தை தான் பேசியிருப்பார். எல்லாம் பிரச்சனை பாவட்டு மரணத்தில் இருக்காங்க. இயேசு தேவி நீதிட்டு ஊற்றி இயேசு கிறிஸ்து ஆமன்ற வாக்கு தத்துவங்களை தேவன் தனக்கு உலகத்துக்கு, இதுதான் அவருடைய போதனை. கையெழுத்து அல்லேலூயா. அந்த போதனையை நீங்கள் கூட போதிக்கலாம். வேண்டாமா? அந்த போதனையே எனக்கு வேண்டாம். இல்லைனா நன்மை தீமை நன்மார்க்கம் துன்மார்க்கம் சுயநீதி அநீதியை பேசுவேன். உனக்கும் லாபம் இல்லை, அந்த குடும்பத்துக்கு லாபம் இல்லை, அந்த ஏரியாவுக்கும் லாபம் இல்லை. அப்போ நீங்களும் வசனத்தை போதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஜீவ வார்த்தையை தேவன் தனக்கு உலகத்துக்கு போதிங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க, போகிற இடத்துல இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க. எவ்வளோ பெரிய ஆசை! நீங்கள் உலகத்துக்கே ஒளியாக இருக்கிறீர்கள், பூமிக்கே உப்பாக இருக்கிறீர்கள் சொன்ன இயேசு எவ்வளோ உண்மையாக சொல்லிக்கிறார் பார். இயேசு ஜீவ ஒளியாக இருக்கார். மக்கள் இருளிலே சிக்கி கிடக்கிறார்கள். பாவ இருள், சாப இருள், மரண இருள், தரித்திர இருள், பாதாளியர் இல்லை. நீங்கள் ஜீவ ஒளி, அளவற்ற அன்பு, அவர் கழுகுலா சுகம், பலன், ஜீவன், ஆஸ்வாத, ஐஸ்வர்யம் என்கிற ஒளியிலே இருக்கிறீர்கள். அந்த ஜீவ ஒளி அவர் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு அசுத்தாவியோட பசுத்தாவியாக இருக்க நீங்களும் வசனத்தை போதிக்கலாம். இயேசு வசனம் ரொம்ப இலகுவான், ஜீவ வார்த்தை, இயேசு சாமண்ட வாக்கு தத்துவம். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். அந்த வீட்டில் திரளான ஜனங்கள் சூழ்ந்து இருக்கிறாங்க. ஒரு 4 பேர் என்ன பண்ணுறாங்க? ஒரு திமிர்வாதனாக வியாதியில் இருக்கிறான், இருள் இருக்கிறான். இருள்னா வியாதி, திமிர்வாதம் வந்துச்சு. அந்த 4 பேர், அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேல்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள்.
இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரரை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்க அப்போ பாருங்க, உடனே அவன் எழுந்திருந்து, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு என் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 11வது வசனம். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். உடனே அவன் எழுறான் பாருங்க. இயேசு ஜீவனால நிரம்பியிருக்கிறார். உடனே அந்த வீட்டை திறப்பாக்கி, அந்த வீடு பாரு மேலே, இந்த வீட்டை திறப்பாக்கி, ரொம்ப கூட்டம் உள்ள நுழைய முடியல, சென்ன கூட்டமாக இருக்கிறாங்க. உடனே மேல்கூரையை திறப்பாக்கிட்டான். அதுலேருந்து கட்டிலிருந்து இறக்குறான் பாருங்க. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணுறாங்க? இயேசுவின் இடத்துல அந்த 4 பேர் கொண்டு போகிறாங்க. அன்றைக்கி இயேசு சரீரத்தில் இருந்தார், கொண்டு போனாங்க. இப்போ எப்படி இயேசுக்கிட்ட கொண்டு போய் ஒரு ஆத்மாவை இயேசுவின் இடத்துல எப்படி கொண்டு போவீங்க? ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு ஜபத்தை பண்ணோம். என்ன ஜபம் பண்ணோம்? ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். தேவன் தனக்கு உலகத்துக்கு ஒரு பேர், ஒரு ஆள் பேர் சொல்லி அவங்களை இயேசுக்கிட்ட கொண்டு, பசுத்தாவிக்கிட்ட கொண்டு வந்துட்டீங்க. உங்கள் அம்மா இருக்கிறாங்கன்னு வச்சோ, எங்கள் அம்மா இருக்கிறாங்க, எங்கள் அம்மா பேர் ராணி அம்மா, ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, இருள், ஆதாம் மூலமாக பாவம் செய்து தேவ மகி பிரச்சனை வந்துச்சு. இப்போ நான் வந்து எங்கள் அம்மா எப்படி இயேசுக்கிட்ட கொண்டு போய் ஜபத்தில் எங்கள் அம்மா பேர் சொல்லி இயேசு ஜீவன் பரிபூர், அவங்க பேர் சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு, ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு தேவன் மனுஷன். இப்போ பசுத்தாவிக்கிட்ட போயிட்டாங்க. பசுத்தாவி உதவி செய்ய மாட்டாரா? தேவ தூதர் கையை தட்டு, அப்படிதான் இயேசுக்கிட்ட கொண்டு போனாங்க. அப்போ இந்த 4 பேர் என்ன பண்ணாங்களாம்? வீட்டை திறப்பாக்கி அவன் இயேசுக்கிட்ட கொண்டு போய் விடுறாங்க அவனை. இன்னைக்கு இயேசு பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். எப்படி கொண்டு போய் விடுவ? பிரச்சனை இருக்கிறவங்கள அவங்க பேர் சொல்லி இயேசு ஜீவ சரஞ்சீவன், எங்கள் அப்பா ராமேசக்கு பேர் சொல்லி இயேசு ஜீவன் தேவன் தனக்கு ஆதம் இங்கே சொல்லுங்க. அங்கே பரிசுத்த ஆவியானுக்கிட்ட போய் விடுங்க. பரிசுத்தாவி அசுத்தாவி நீங்கள் அங்கே பாதுகாப்பு உண்டாகிடும். அதனால் இயேசுக்கிட்ட நான் எப்படியே கொண்டு போவேன்? இயேசு இப்போ சரீரத்தில் தான் எருசலேமுக்கு பிளைன் டிக்கெட் பிடிச்சி எருசலேமில் போய் இயேசுக்கிட்ட விட்டு அங்கே சொல்லுங்க, நீ எங்கேயும் போக தேவையில்ல. இயேசு பரிசுத்தா உலகம் உள்ளங்கிறாங்க. பாவத்தின் சம்பளமா தேவன் தனக்கு உலகத்துக்கு வந்து அசுத்தாவி கிட்ட விட்டுறான். அசுத்தாவி வந்து அடிக்கிறான், நொறுக்கிறான், எல்லாம் செய்கிறான். ஒரு மனுஷன் எப்படி அசுத்தாவி கிட்ட போய் சிக்கிக்கிறான்? ஆதாம் வழியாக பிறந்துட்டு பாவத்தை தேவனுக்கு உலகத்துக்காட்ட நேரம் அசுத்தாவி கிட்ட தான் இருப்பான். அசுத்தாவி நொறுக்கிட்டே இருப்பான். இப்போ பரிசுத்தாவியானவர் இயேசுக்கிட்ட கொண்டு வரணும்னு என்ன பண்ண? இயேசு ஜீவ சரஞ்சீவ ரத்தம், அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஒரு ஆள் பாய் கூடாமல் கொடுக்கணும். ஒரு ஆளுக்கு கிறிஸ்துவ அசுத்தாவி வந்து அழிச்சு விடுவான். அதனால தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் எவ்வளவாய் உலகத்தில், ஆமாம், எல்லாரும் கிறிஸ்துக்குள்ளேயே வைத்திருக்கணும்னாக்கா, நீங்கள் கிறிஸ்துவை அவங்க பேரை சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகு கொடுத்தீங்கன்னாக்கா அந்த ஆத்மா பரிசுத்த ஆவியால் சந்திக்கப்பட்டு அந்த ஆத்மாவை நீங்கள் பாதுகாக்கலாம். அதனால் இந்த 4 பேர் இங்கே பாருங்க, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். எப்படி மன்னிக்கப்படும்? எப்படி சும்மா வாயில் மன்னி ஜீவனே கூட நல்லமே இப்போ ஜனங்களுக்காக, ஆமாம், நன்மத்தை சாப்பிட்டு மரணத்தில் இருக்கிறான் திமிர்வாதத்தில். இயேசு ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு குத்தாரு பாருங்க. உடனே பசுத்தாவியானவர் வந்துட்டாரு. அப்போ கையத்தட்ட நீங்கள் ஊழியம் செய்யலாம். அந்த 4 பேர் இயேசுவினிடத்தில் கொண்டு போய் விட்டது போல நீங்கள் 4 பேர் சேர்ந்து ஒரு ஆத்மா குடும்பத்தில் இருக்கிறவங்களை இயேசு ஜீவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகு அவங்கள பரிசுத்த ஆவியானவருக்கு கொண்டு வந்து பரிசுத்த ஆவி எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு. ஒரு ஆத்மாவை நீ பாதுகாக்கலாம், விடுதலையாக்கலாம், ஆசிர்வதிக்கலாம். இல்லை நீ 4 பேர் அசுத்தாவி, அவங்க ஒரு அசுத்தாவினாக்கா எல்லாரும் சேர்ந்து அவங்கள்ட்ட பிசாசுக்கிட்ட விட்டு அவனை அழிச்சு விடுவீங்க, நீங்களும் அழிச்சு விடுவீங்க. அதனால் கிறிஸ்து உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறார், அவர் ஜீவனாக இருக்கிறார். நானே வழியில் சத்தியமோ ஜீவனமோ இருக்கிறேன். ஜீவ வார்த்தை ஒரு மனுஷனை ஜீவனுக்குள்ளே கொண்டு வரலாம். தேவன் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆத்மா பசுத்தாவி தேவனுக்குள்ளே வந்துடுவாங்க. அந்த மனுஷன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் பாதுகாக்கப்பட்டவன் ஆஸ்வதிக்கப்பட்டவன். எவ்வளோ பெரிய வேலை பாருங்கள். அதனால தான் நீங்கள் உலகத்துக்கே ஒளி, பூமிக்கே உப்பு. அப்போ இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்போ 11வது வசனம், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன். உடனே படுக்கை எடுத்துக்கொண்டு போப்பா, இயேசு ஜீவன் பரிபூரண ஜீவன் உன் கொடுத்துட்டேன். என் தழுப்புல ஜீவ கண்டு கால் கையெல்லாம் அப்படி திமிர்வாதம் பிடிச்சிக்குது.
தன்னையே கொடுக்குறார். பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் மெச்சூர்டு. ஏசு ரொம்ப ஜீவனில் மெச்சூர்ட் ஆகிருக்கேன். நீ கூட வாழ்க்கையில் ஏசு தேவன் தனக்கு உலகத்துக்கு நல்லா மெச்சூர்ட் ஆகிட்டு, நான் போய் கையை வச்ச பட்டுன்னு பசுத்தாகி வந்துட்டு தேவதூர் வந்துடுவாங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாங்க. அப்போது நீ எழுது உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போனான். எவ்வளோ பெரிய இதுக்கு பார்த்தா, இதுக்கு போய் நீ டாக்டருக்கு போய் எம்பிபிஎஸ் டாக்டர் சீட்டு வாங்கி நீட்டு பரீட்சை எழுதி அப்படியெல்லாம் ட்ரீட்மெண்ட் ஆப்ரேஷன் பண்ணி ஸ்கேன் எடுத்து இப்படி தான் மனுஷன் திமிர ஒரு வியாதியை ஒரு ஆப்ரேஷன் பண்ணிடுறான். ஏசு பரம வைத்தியர். ஏசு அப்படியெல்லாம் அல்ல. தன் ஜீவ வார்த்தையை, ஜீவ சரத்தை, ஜீவ ரத்தத்தை பிதாவாகி தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுத்து ஒரு ஆள் பாய்க்கூடாங்க பசுத்தாவி இறக்கி அங்கே அவனுக்கு விடுதலை சுகத்தை கொடுக்கிறார். அதை நீ செய்யலாம். அதை நீ செய்யாத போது பாவத்தை மறைத்து தேவன் தனக்கு இந்த வேலையை நம்ம ஜோராக செய்கிறோம். நெகட்டிவில் நடக்குது. சுயநீதி பாவத்தை மறுத்து தேவனுக்கு அசுத்தாவி வர வைக்கிறது எப்படி? அதே மாதிரி தேவ நீதிட்டு உயிர்த்ததில் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு பசுத்தாவி இறக்கி உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கலாம், உங்கள் வீட்டாரை பாதுகாக்கலாம், போகிற இடத்துலலாம் நீ ஜனங்களை பாதுகாக்கலாம். நீ இயேசுவை சுமந்து கொண்டு தெரிந்தால் நீ உலகத்துக்கு ஒளி, உனக்கு ஆசீர்வாதம், உலகத்துக்கு ஆசீர்வாதம். இயேசுவே எனக்கு வேணா, ஜீவ விசத்துக்கனியே வேணான்னாக்கா நன்மை தேமை பிறந்த பிறப்பின்படியே வாழ்ந்தா உனக்கும் நீ சாபம். பிசாசை சுமந்து கொண்டு போகிறதுலாம் கண்ணு ஊட்டி ஊட்டி பார்க்குறது. ஜீவனே ஜீவ மார்க்கத்தை உணர்வே இல்லை. பாவத்தை மனது தேவன் தனக்கு உணர்த்து கொடுத்து நீ சபிக்கப்பட்டு உலகத்துக்கா இதாரு நீ போகிறதுனால அந்த வீட்டுக்கு சாபம், உன் மேலே இருக்கிற சாபம் அந்த வீட்டுக்கு சாபம். அதனால் உன்னை எங்கே போனாலும் எதுக்குலாம் வந்தான்னு ரொம்ப வெறுக்கிறாங்க. ஆனால் யோசேப்பு போத்திபார் வீட்டுக்கு போனான். யோசேப்பிலிருந்து போத்திபாரை வீட்டை ஆசீர்வதித்தார் சொல்லப்படுது. எஸ்தர் ராஜாஜி ஆகாஸ்வேரா அரண்மனைக்கு போனான். அந்த அரண்மனையில் போய் சேர்ந்து 120 நாடு யூத குலத்தையே காப்பாற்றுறான். அல்லேலூயா. தாவீது ஆடு மேய்க்கிறான், இஸ்ரவேல் தேசத்துக்கே ராஜாவாகிறான். மோசே வனாத் மீதியா தேசத்திலேருந்து எகிப்துக்கு வந்து எகிப்துக்கே ஆசீர்வாதமாக இருக்கிறான். வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டுடுதே. இயேசுவே எனக்கு வேணான்னு சொல்லிட்டாக்கா நீ நியூட்ரலாக இருக்க மாட்டேன். நீ உள்ள ஆதாமின் வை பாவத்தின் சம்பளம் சுயநீதி அநீதியை காட்டி உனக்கும் சபிக்கப்பட்டு போகிறதுல சபிக்கப்பட்டு இருப்பாய். அப்போ கடைசி அந்த வருஷத்தில் சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போகாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். ஆமாம், வசனத்தை போதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தாவீது என்னாவும் நாள்தோறும் உமது நீதி உமது சொல்லிக்கிட்டே இருக்கும். அதான் வசனம். உமது நீதி நம்ம நீதி அழுக்காட கருத்தை அந்த உமது இயேசு தான் தேவ நீதி. அந்த தேவன் தனக்கு பேசிக்கிட்டே இருக்குமா. அதனால தான் தாவீது அவ்வளோ பெரிய தேசத்துக்கு பெரிய ராஜாவாக இருந்தான். எல்லா பிரச்சனையும் பரிகரிக்கிறான். தேசத்துக்கே ராஜாவாக இருந்து அநேக ஆசீர்வாதம். கர்த்தரை நான் எக்காலத்தில் சோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும். துதி சோத்திரம் ஆராதனை. அதுதான் வசனம், ஜீவ வசனம். இயேசு கிறிஸ்து ஆமன்ற வாக்கு தத்துவம். எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக. அதான் ஜீவவாசம். நன்மத்தை மரியத்தை கொடுக்கிறது இயேசு. நம்ம எதை பார்த்தாலும் நன்மத்தை கருத்தை தேவத்தார்கள் நமக்கும் சபிக்கிட்டு அவங்களும் சபிக்கப்பட்டுருக்கிறாங்க. இயேசு எதை பார்த்தாலும் ஜீவ வார்த்தை. அது தேவ நீதிட்டு உயிர்த்தல். தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு போகிறதுலாம் பிசாசுகள் ஓடுது, பசுத்தாய் வருது, தேவதூரெல்லாம் பணிவிடை செய்கிறாங்க. அந்த இயேசு உனக்குள்ளே இருக்கிறார். முதல்ல நீ விடுதலை ஆகணும். இல்லைன்னா பாவங்கள், சாபங்கள், திமிர்வாதங்கள், வேதனைகள், துக்கங்கள் ஒரே போராட்டமாகுது. பிசாசு உள்ள புகுந்து வாழ்க்கை ஃபுல்லாக திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறானே என்று. ஆமாம், உன்னையே தடனாக்கி உன்னையே அழிக்க வச்சு உன்னையே கொல்ல வச்சு உன்னையே மாற்றிடுவான் பிசாசு. ஏவாளை மாத்திர மாதிரி. ஏவாள் ஜீவ வித்துக்கறி விட்டுட்டு நன்மை தேமை கறி சாகவே செத்தாள். அந்த ஏவாள் ஆதாமுக்கு கொடுத்து அவனையும் சபிக்கப்பட்டு உலகம் உள்ள ஆதாமின் பிள்ளைகள் நன்மை தேமை காரியத்தை தேவனுக்கு உலகத்துக்கு காட்டி போகிறதுலாம் சபிக்கப்பட்டிருக்கிறாங்க. கொள்ளை நோய்கள், வியாதிகள், வறுமைகள், திறந்து கொண்டது ஐக்கியமாக இருக்குது. ஏசு ஓடி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் எண்ணித்தோம் நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை பூசி திராட்சை பானம் பண்ணுங்கள். அந்த ஜீவரத்தத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுங்கள். பசுத்தாவி தேவதூதர் வந்து உங்களை காப்பாற்றுவார். நீங்கள் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றலாம், சொந்த பந்தங்களை காப்பாற்றலாம், பெரிய காரியங்களை செய்யலாம், ஜெபம் பண்ணலாம். பசுத்த பிதாவே, இந்த அருமையான காலை வேலையில் கர்த்தாவே சோதரர் இயேசு எங்கு சுற்றி திருந்து விசுவாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரையும் குணமாக்கினார். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். ஜீவ வார்த்தை. அந்த ஜீவ வார்த்தை சிலுவையில் குத்துட்டார். ஜீவ ரத்தம், ஜீவ சர பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி
அந்த ஜீவ ரத்தத்தை ஜீவ சரீரத்தை இயேசு சாப்பிடவா கொடுத்து அன்பு கொண்டிருக்கிறார். ஆடுரே சோதரம் பிசாசு நன்மை தீமை கனியை கொடுத்து எங்களை சபித்திருக்கிறான். அதை போய் தேவனுக்கு உலகத்துக்காட்டி நாங்களும் சபிக்கப்பட்டு குடும்ப சமுதாயம் சபிக்கப்பட்டு இல்லாதபடி இயேசு ஜீவ வசனத்தை அந்த தேவ நீதி உயிர்த்தில்லை பிதாகுமார் ஆதாவும் முழு உலகத்து கொடுத்த நாங்கள் முதல்ல பிசாசு கருத்து விடுதலையாகி எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு சாபங்கள் மரண கருத்துக்களாக விடுதலையாக்கப்பட்டு பாவத்துக்கு மற்ற தேவ நீதிக்கு போய் இயேசு சாமண்டவாக பரலோக ராஜ்யத்தை ஆசீர்வாத ஐஸ்வர்யத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாவும் முழு வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்த போகிறது எல்லாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்த விசுவாசிக்கிறதுல சீக்கிரம் யாரும் விடுதலையாக இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருத்தையும் பயன்படுத்தும்படி ஜெபிக்கிற தாவே ஏசு எங்கு சொல்லி இந்த விசுவாசின் பலவில் அகப்படுகிற யாரையும் குணமாக்கினார். ஜீவ வசனத்தை பேசினார். நன்மை தீமை காரியத்தை பேசவே இல்லை. மாம்ச சிந்தை மறந்தார். கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சமாதானம் சொன்னார். அதனால் நீங்கள் உலகத்துக்கே ஒளியார் பூமிக்கே உப்பாய்க்கிற வசனத்தின்படி இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிற தாவே ஒரு மாபெரும் ஏபிலை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பயப்படாத கலங்காத திகைய இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்க சொல்லப்படுது. அந்த இயேசு ரத்தத்தை தேவனுக்கு ஆதாவும் முழு உலகத்து பாவ நிவர்த்தி பசுத்தாவி அறிக்கை மாபெரும் ஏபிலை கொண்டு வர பசுத்தாவியான உதவி செய்யும்படி ஜெபிக்கிற தாவே ஒரு பெரிய ஏபிலை கொண்டு வருவீராக இயேசு நாமத்தில் எல்லா ஜபலில் இருக்கிறோம். மிக ஜீவனுள்ள நல்ல பிதாவே என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் முழுமே பசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரையும் மறவாதே. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்திகள் ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கடைசி நாள் ஏப்ரல் பகுதியினுடைய எல்லா செய்திகளும் ஏராளமான செய்திகளுங்க 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போது எங்கும் பேர் விலையேற்பட்ட சக்தி உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி 12/7/2024 என்று வேலூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்கள் ஆசீர்வதிக்க பெரிய காரியங்கள் செய்வார். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.